வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் என்னோட இனிய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த வருஷம் எல்லா அருளும் நலமும் வளமும் கிடைச்சி ஒரு அற்புதமான ஆண்டா அமையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ ஒரு புது வருடம் பிறக்குது அப்படின்னாலே எல்லாருக்கும் அதிக அளவுக்கு ஆர்வம் அப்படிங்கிறதும் இந்த வருஷமாக நம்ம நினைச்சது எல்லாமே நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு எதிர்பார்ப்பும் கட்டாயம் இருக்கும். ஸோ அப்படி பிறக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லபடியாக தாங்க நடக்கும். பட் பேர் என்னங்க கொஞ்சம் வினோதமாக இருக்கே, இந்த வருஷம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கடவுளை நம்புறவங்களுக்கு எப்பயுமே எந்த பிரச்சனையும் வராது. 12 ராசிகளுக்கும் பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த 12 ராசிக்காரங்களுமே அவங்கவுங்க ராசி நாதனை பார்த்தீங்கன்னா நவகிரக கோயில்களுக்கு போயோ அப்படி இல்லைன்னா உங்கள் ஊரில் கொஞ்சம் பழமையாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போய் நவகிரகங்களில் உங்களோட ராசிநாதனை கும்பிட்டுக்கோங்க. ஸோ அவரை எப்படி வழிபடணும், எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவை விட்டுருக்கோம். அந்த முறையில் பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் இந்த 2024 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக நடக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. கடகராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயா இருக்கு, ஏதோ ஓரளவுக்கு நிம்மதி கிடைச்சாலே போதும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்க இந்த கடகராசிக்காரங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய அஷ்டம சனி அதிக அளவுக்கு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்திலிருந்து தொழிலில் நிறையா பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்த குரு பார்த்தீங்கன்னா மே மாசத்துலேருந்து அவர் உங்களுக்கு 11ஆம் பாவத்துக்கு லாப குருவா போக போறாங்க. ஸோ லாப குருவா போய் அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள் வர வர உங்களுக்கு யோகத்தை நல்லபடியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் 11ஆம் பாவம் அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்திலுமே முழுமை அப்படிங்கிறதையும் சந்தோஷம் அப்படிங்கிறதையும் உண்டு பண்ணி கொடுக்கும். அப்போ சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் மே மாசத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாக அமையுங்க. என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாருக்கிட்ட எதுவும் தேவையில்லாம பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. சும்மாவே போய் பேசினாலும் இவனாலதான் பிரச்சனை வந்துருச்சு அப்படிங்குவாங்க. அதே மாதிரி அட்வைஸுங்கிறது யாருக்குமே கொடுக்கக்கூடாது. நம்ம ஒரு நல்ல இடத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல இடம் வருதான், இந்த இடத்துல உங்க பொண்ணை கொடுங்க, இல்லை இந்த இடத்துல போய் நீங்க வீடு வாங்குன்னு சொல்லி நம்ம சும்மா ஒரு நல்ல விஷயத்துல சொன்னாலும் கூட அது நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஆட்சியில உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறனால. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டாலே போதுங்க. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி யோகமான காலத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். லாப குருவா ஒரு மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் அப்படிங்கிற விஷயம்லாம் ஈஸியா கைகூடும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது வரும். நல்ல சந்தோஷம் அப்படிங்கிறதும் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி அப்பா அம்மாவோட தேக ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துக்கங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னா, அதுவும் முக்கியமா அடி வயிற்றுக்கு கீழே கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள், ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும். ஏன்னா இது எல்லாத்துலேயுமே சனி தொந்தரவுகள் அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தொழில் இந்த வருஷம் நல்லா முன்னேறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழில் நல்லா முன்னேறுது அப்படிங்கிறதுக்காக அதிக அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத நீங்க போட வேணாம். ஏன்னா உங்களுக்கு குரு நல்ல நேமையில உட்காந்துருந்தாலுமே கொஞ்சம் பிரச்சனையில கொடுக்குற. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் 12ஆம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காருங்க. அப்போ நீங்க எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது போட போறேன்னு சொல்லி அதில் ஏமாற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை மேபி வரலாம். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க. அதே மாதிரி பார்ட்னர்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னா பார்ட்னர்ஸ் தனியாக பிரிஞ்சு இந்த வருஷம் நான் சொந்தமாக தொழில் போடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே ப்ராப்பராக பேசி டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும். கொஞ்சம் குடும்பத்தில் இருக்கவங்களோட தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். படிக்கிற குழந்தைகள் எல்லாத்துக்குமே நல்லபடியாக இருக்கும். அதுவும் ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே மேலே விழுகிற மாதிரியான அமைப்புகளை உண்டு பண்ணி கொடுக்கும். பட் பாதிப்பு அப்படிங்கிறது எதையுமே கொடுக்காது. நல்லபடியான முன்னேற்றம் வாழ்க்கையை கொடுக்கும். கொஞ்சம் வயதானவர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா 8ல் சனி வந்தாலே கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு அதிக அளவுக்கு பாதிப்பு அப்படிங்கிறத உண்டு பண்ணி கொடுக்கும். இதை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த வருஷம் இந்த நியூ இயர் பார்த்தீங்கன்னா 75% யோகமாக தான் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடை விட்டுறாதீங்க. ஜீவ சமாதிகளுக்கு அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா சனினால வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே விலகிருங்க.
கடகராசிக்கு இந்த குரோடி வருட தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நார்மலான பலன்களை தாங்க வந்து செய்யும். ஏன்னா ரொம்ப பிரச்சனையும் வந்து கொடுக்காது, அதே மாதிரி ரொம்ப நல்லபடியான பலன்களையும் வந்து கொடுக்காது. ஒரு நடுத்தரமான ஆண்டா தாங்க வந்து அமையும். ஸோ இந்த கடகராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்கள் தான் இருக்கு அப்படிங்கிறனால அதை சரி செய்யணும், அந்த மனப்பக்குவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நவகிரக சன்னதிகளுக்கு போனீங்க அப்படின்னா உங்களோட ராசினால சந்திரனையும் வணங்கிட்டு குருவையும் தனிப்பட்ட முறையில் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் எல்லாமே ரொம்பவே சுமூகமாக முடிஞ்சு சனியோட பிரச்சனை வந்து விடுபட்டு ஒரு அற்புதமான ஆண்டா வந்து இந்த வருஷம் உங்களுக்கு அமையுங்க.